எல்லாருக்கும் வணக்கம். நான் தினமொரு வண்ணத்தில் மீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு வகை தான். இதை சுய்யம் எப்படி வேணாலும் சொல்லலாம். சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன கோலம் எப்படி போகலான்னு பார்க்கலாம். இந்த புள்ளிகளுக்கு இடையில் போடக்கூடிய இந்த கோலத்தை நெலிக்கோலம் இல்லைனா சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. சிக்கு கோலம்னா ரொம்ப சிக்கலான கோலமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான கோலம். இது அடிக்கடி போடுறவங்களுக்கு தான் அது தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். பட் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. சுழியம் செய்கிறதுக்கு வேக வைத்த பச்சை பயிறு, வெல்லம், ஏலம், சுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஏலம், சுக்கு கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. தேவையான இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது அதிகமாக புளிச்சிருக்கக்கூடாது. இப்போ உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த இட்லி மாவில் போட்டுக்கலாம். ஒவ்வொரு உருண்டையையும் நல்லா இட்லி மாவில் நனைச்சி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக அந்த மாவில் நனைச்சி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், சுழியம் ரெடி. மிகவும் ஆரோக்கியமான இந்த சுழியம் மற்றும் கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தினமொரு வண்ணத்தில் சந்திக்கிறேன். வாழ்க்கை வண்ணமயமாகட்டும்.